exercise 5.4 question number 1 subdivision number 2. So கொடுத்திருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பான்ஷன் எங்க வேலிடா இருக்குன்ற எக்ஸ்க்கான கண்டிஷனையும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கொடுத்திருக்கிறது 2 divided by 3 plus 4x the whole power 2. டினாமினேட்டர்ல பவர் பாசிட்டிவா இருந்தா நியூமரேட்டர் கொண்டு வரும்போது பவர் நெகட்டிவா மாறிடும். சோ அப்ப நமக்கு கிடைக்கிறது 2 into 3 plus 4x the whole power minus 2. So 1 plus x னு மாத்தணும். சோ அதனால என்ன பண்ண போறோம்னா 3 காமனா வெளியில எடுத்துக்க போறோம். சோ அப்ப அதனுடைய பவர்ல நமக்கு -2 கிடைக்கும். முதல் டேர்ம்ல இருந்த 3 வெளியில எடுத்துட்டோம்னா அந்த பிளேஸ்ல 1 மாறிடும். சோ அப்ப இங்க என்ன கிடைக்கும் 4x divided by 3 the whole power -2. அப்ப இந்த எக்ஸ்பான்ஷன் எங்க வேலிடா இருக்கும் அப்படினா 4x by 3 is less than 1 இருந்தா அப்ப 3/4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது x கிடைக்கும், இங்க 3/4 கிடைக்கும். இப்போ மாடுலஸ் x less than 3/4 இருந்தால் இந்த எக்ஸ்பான்ஷன் வேலிடா இருக்கும். சோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃபார்முலா 1 plus x the whole power n is equal to 1 plus nx plus n into n minus 1 by 2 factorial into x square plus n into n minus 1 into n minus 2 divided by 3 factorial into x power 3. So இந்த மாதிரி போகும். சோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இப்ப அப்ளை பண்ணிக்கலாம். சோ முதல் டேர்ம்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ, சோ முன்னாடி மல்டிப்ளைல என்ன இருக்கு 2 டிவைடட் பை மாத்திக்கலாம். ஏன் 3 பவர் மைனஸ் இருக்கு இல்லையா, அப்ப டினாமினேட்டர் கொண்டு வந்தா பவர் பிளஸ் ஆ மாறிடும். அப்ப 3 பவர் 2 என்ன 9. சோ 2/9 into 1 plus n உடைய மதிப்பு -2 x உடைய மதிப்பு 4x divided by 3 plus n into n minus 1 அப்ளை பண்ணனும். n உடைய மதிப்பு -2, so -2 into -2 -1 divided by 2 factorial 2. so x உடைய மதிப்பு 4x divided by 3 அதோட பவர்ல 2 இருக்கு. so இன்னும் ஒரு டேர்ம் எழுதிக்கலாம். so n ல -2, so -2 -1 -2 -2 divided by 3 factorial 6. so x உடைய வேல்யூல 4x divided by 3 பவர்ல என்ன இருக்குன்னா 3 இருக்கு. so இது கண்டினியூ ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளைல இருக்கக்கூடியது 2/9 into 1. சோ இப்போ கவனிச்சோம் அப்படினா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், சோ இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா மாறும். சோ -8x divided by 3. சோ அடுத்த டேர்ம்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. சோ இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். சோ கேன்சல் பண்ணிட்டா என்ன இருக்குங்க -1 ன்னு இருக்கும். சோ பிளஸ் -1 into -3 into 4 power 2 na 16, so into x power 2 divided by 9 ன்னு கிடைக்கும். சோ அடுத்த டேர்ம்ல நமக்கு -2 -3 -4 divided by 6. so 4 power 3 64 x power 3 divided by 3 power 3 27. so இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். சோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, -2 into -3 plus 6, அப்ப 6 கேன்சல் பண்ணிக்கலாம். சோ அடுத்த டேர்ம்ல இங்க பாருங்க -1 into -3 plus 3 ஆ மாறிடும். சோ 3 9 ஆல கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், இங்க 3 போட்டுக்கலாம். சோ நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் 2/9 into 1 minus 8x divided by 3. சோ இங்க பிளஸ் ஆ மாறிடுச்சு. பிளஸ் 16x power 2 divided by 3. சோ இந்த டேர்ம்ல மைனஸ் இருக்கு, மைனஸ் 64 into 4 னு வரணும். அப்ப 4 4s are 16 remaining 1, 6 4s are 24 plus 1 25, 256 x power 3 divided by 27. சோ இது அப்படியே கண்டினியூ ஆகும். சோ நமக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பான்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். it is valid for modulus x less than 3/4. this is our final answer. thank you.